நேரடி தேர்தல் அரசியலில் காலடி எடுத்து வைத்த பிறகு பங்கேற்ற பொது மேடை என்பதால் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி உற்று கவனிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு முதலே இதனை சுற்றி பின்னப்பட்ட அரசியலும் சர்ச்சைகளும் இந்த விழாவையும் உற்று நோக்க வைத்துவிட்டன. அதற்கேற்பத்தான் விஜயின் பேச்சும் அமைந்திருந்தது. கட்சி தொடங்கிய பின் விக்கிரவாண்டி வி சாலையில் தனது முதல் அரசியல் மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார் விஜய். அதன் பிறகு அவர் பங்கேற்ற பொது நிகழ்ச்சி விகடன் பிரசுரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் இணைந்து நடத்திய புத்தக வெளியீட்டு விழா. இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் விஜயும் ஒன்றாக பங்கேற்பதாக இருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் சமயத்தில் இந்த மேடை புதிய கூட்டணிக்கான அச்சாரமாக பார்க்கப்பட்டது. மது ஒழிப்பு மாநாட்டை அறிவித்தது முதலே திமுக கூட்டணியில் விரிசல் உரசல் என செய்திகள் பரவின. அந்த மாநாட்டில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்ததால் இந்த மாநாடே பேசுபொருளானது. இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கு. இது நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்ற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. திமுக கூட்டணியில் விரிசல் விழ ஆரம்பித்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. நெருப்பு பிடிச்சிடும். பிடிச்சா அந்த கட்சி அதோட இன்னைக்கு எல்லா உணவும் பத்திரிக்கையும் பாருங்க. திமுக வலுவான கூட்டணி அப்படின்னா முட்டு கொடுக்கிறது யாரு? கூட்டணி. முட்டு கொடுப்பது இந்த ஆட்சிக்கு கூட்டணி தான் முட்டு கொடுத்திருக்குது. கூட்டணி இல்லை என்றால் திமுக படுதோல்வி சந்திக்கும். அதே சமயம் தங்கள் கூட்டணியில் விவாதம் உண்டு, விரிசல் இல்லை என இபிஎஸ்க்கு பதில் கொடுத்திருந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எங்களுடைய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்கள் கூட்டணிக்குள்ளே விவாதங்கள் நடக்கலாம், எங்களுக்குள்ளே பேச்சுக்கள் நடக்கலாம். எங்களுக்குள்ளே பல விவாதங்களை நடத்துகிற போது அதில் விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்று யாரும் கருதி விடக்கூடாது. விவாதங்கள் இருக்கலாம், விரிசல் ஏற்படாது. உறுதியாக சொல்லுகிறேன், 2026 மட்டுமல்ல, அதை தொடர்ந்து வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் எல்லாம் சந்தேகம் இருக்க வேண்டியதில்லை. அதன் பிறகு திமுகவும் பங்கேற்க விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு நடந்து முடிந்தது. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை மதுக்கடைகளை மூடு. இந்திய அரசுக்கான கோரிக்கை இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுத்து சட்டம் இயற்று. அவ்வளவுதான். 2 அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். அடுத்த சர்ச்சையாகத்தான் திருமாவளவனும் விஜயும் ஒன்றாக புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிறார்கள் என்ற செய்தி வேகமெடுத்தது. ஆனால் புத்தக வெளியீட்டு விழா ஓராண்டுக்கு முன்னரே முடிவு செய்யப்பட்டது என்றும் இதில் விஜய் பங்கேற்பதால் இது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் திருமாவளவன் கூறியிருந்தார். கூட்டணி குறித்த சலசலப்புகளும் விளக்கங்களும் தொடர்ந்த நிலையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா அமைந்தது. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை
தவிக தலைவர் விஜய் வெளியிட நூலின் முதல் பிரதியை அம்பேத்கரின் பேரன் டெல்டும்டே பெற்றுக்கொண்டார். மேனாள் நீதிபதி சந்துரு, ஆதவ் அர்ஜுனா, விகடன் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசன் ஆகியோரும் நூலின் பிரதியை பெற்றுக்கொண்டனர். விழாவில் அம்பேத்கரின் கரங்களை விஜய் பற்றி இருப்பது போன்ற ஓவியம் விகடன் குழுமத்தின் சார்பில் விஜய்க்கு நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய விஜய் ஆளும் திமுக அரசை கடுமையாக சாடினார். எல்லாருக்கும் வணக்கம். விழாவில் கலந்து கொள்ள முடியாதவாறு திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சிகளால் அழுத்தம் தரப்படுவதாகவும் பேசினார். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. கரெக்ட், நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம், என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.
இதற்கேற்ப எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவன் வரவில்லை என்றாலும் அவரது மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூடுவார். மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும். திருமா அண்ணனுடைய கனவு என்ன? தலித் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய, அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு இன்று விகடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்தும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை புகழ்ந்தும் ஆதவ் அர்ஜுனா உரையாற்றினார். 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லை. இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசலாம் தேவையில்லை. எதுக்கு பயம்? எதுக்குமே பயப்பட வேண்டாம். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் பேசிய பேச்சுக்கு திருமாவளவன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சுக்கு விசிக பொறுப்பாகாது என்றும் அவர் விளக்கம் அளித்தார். திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வெறுவாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும், துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும், வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்விலே பங்கேற்றார் என்பதுதான் உண்மை. அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு, கட்சி பொறுப்பல்ல. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி விஜய் காய் நகர்த்திக் கொண்டிருக்க, அந்த தேர்தலில் தமிழக அரசியல் களம் நிச்சயம் பல மாற்றங்களை காணக்கூடும் என்று கணிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.